கேவலமான பொழப்பு. நான் எல்லா பொண்ணுங்க போய் கல்யாணம் பண்ணி காலி பண்ணு கேட்டேனா? நேத்து ஒரு மிகப்பெரிய சகுனி வேலையை இந்த அரோரா பாத்துருக்காங்க. அதை ஏன்டா கேக்குற? அந்த குள்ள பேருக்கானே டோரிக்கண்ணே அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். சரி, அது மட்டும் பார்த்தாலும் பரவாயில்ல. அதனால பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அதனால எஃப்ஜே போய் சொல்றாரு, எதுக்காக நீங்க வந்த? சோசியல் மீடியால உனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, அதை மாத்தறதுக்கு தானே வந்திருக்க. சோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணு. அப்படின்னா நான் அதுக்காகலாம் ஒண்ணும் வரலையே, நான் சம்பாதிக்க தான் வந்திருக்கேன் அப்படின்றாங்க. அப்புறம் எதுக்கு இவங்களை இனிமே அரோரான்னு கூப்பிடணும்? இவங்க தான் அந்த பேரை மாத்த வரலையே. சோ சோசியல் மீடியால என்னன்னு சொல்லி கூப்பிடுறாங்களோ அதே தான் இனி மக்கள் சொல்லி கூப்பிட போறாங்க. பட் அந்த கருமத்தை நம்ம வாயால சொல்ல தேவையில்ல. ஏன்னா நம்ம சேனல்ல நிறைய பெரியவங்க குழந்தைங்க எல்லாம் பாக்குறீங்க. ஏன் அந்த பேரை சொல்லல அப்படின்னா, ஏன்னா அந்த ஒரு பெயர் குழந்தைங்க விளையாடுற ஒரு பொருளோட பெயர். அதை வச்சு இந்த அம்மா கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மேல கொஞ்சம் நெஞ்சம் மரியாதை இருந்துச்சு. அதெல்லாம் நேத்தி பாக்குறப்போ 1% கூட இல்லாம ஜீரோக்கு போயிடுச்சு. எனக்கு ஒன்ன பிடிக்கல, பிடிக்கவே இல்ல. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் டீடைலா பாப்போம். ஆனா நேத்தி எபிசோட் பயங்கர ஃபயரா போச்சுப்பா. சோ அதுல மிக முக்கியமான சம்பவங்களை மட்டும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம தர்பீஸ் அண்ட் கானா வினோத் ரெண்டு பேரோட காம்போ பயங்கரமா இருந்துச்சு. உங்களது இன்ஸ்டால பயங்கர வைரல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் பேச விட்டு அவரும் ரசிச்சு சிரிச்சிட்டு இருந்தாரு. அடுத்தது இந்த 3 பேரும் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்ஸையும் பத்தி எலி மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதுவும் ஃபன்னா இருந்துச்சு. அடுத்து வீட்டு தலையான துஷார கூப்பிட்டு, நீங்க வீட்டு தலையா இருந்தப்போ யார் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்க, சார் குக்கிங்ல எஃப்ஜே சூப்பர் சார், வெசல் வாஷிங்ல அப்சரா சூப்பர் சார், ஹவுஸ் கிளீனிங்ல பிரவீன் சூப்பர், பாத்ரூம் கிளீனிங்ல விக்ரம் சூப்பர் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இத பார்த்த நம்ம சேதனே எல்லாருமே சூப்பர் தான், ஆனா நீ சூப்பரா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் ஓட்டினாரு. ஆனா வெளியே கேட்கல. பாயிண்ட் வரட்டும் கேக்குறேன் அப்படின்னு சைலண்டா பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் இப்ப துஷார் சொன்னாரு, அவர் சொன்னதெல்லாம் கரெக்ட் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, பாரு கையை தூக்கி, சார் இல்ல இல்ல என்னோட மச்சான் கலை சூப்பரா சமைப்பான், ஆனா இவங்க டிஜேவை மட்டும் சொல்றாங்க, அப்புறம் ஏமா அவர் வெளியே தெரியல அப்படின்னு கேட்டா, எல்லாருமே ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்க சார். ஏமா சமைக்கிறதுல எப்படிமா ஓவர் ஷேடோ பண்ண முடியும் அப்படின்னு கேட்க, தத்தக்கா புத்தக்கான்னு ஏதோ உளறிட்டு இருந்தாங்க. அந்த பாரா இப்ப ரொம்ப ரோலிங் ஆகுது, விட்டுருங்க சார் நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆளே கையை தூக்கி சொன்னாரு. இங்க பாருங்க சார், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது ஒண்ணு கொடுக்கவே மாட்டாங்க. ஃபுல்லாவே இந்த சபரியை கரண்டியை கையில வச்சுட்டு சுத்திட்டு இருப்பான். பட் நான் கிடைச்சா நல்லா செய்வேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரா. ஏன்பா கலை, இத நீயே சொல்லியே, பாரு சொல்லிதான் நீ சொல்ற, உனக்கு தேவைன்னா நீ சொல்லுப்பா ஓகேனே அப்படின்னு சைலண்டா பேசிட்டு உட்கார்ந்துகிட்டாரு. பாருங்களேன் இந்த கலைக்கு எத்தனை கலை தெரிஞ்சிருக்குன்னு. சூனியம் வைக்கிறது, ஏவல் வைக்கிறது, சாம்பார் வைக்கிறது, கூட்டு வைக்கிறதுன்னு ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனா இது எதுவுமே நம்ம கண்ணு முன்னாடி மட்டும் தான் தெரிய மாட்டேங்குது. என்னது கண்ணு அதுவும் போய்கிட்டு இருக்கா? அடுத்து துஷார் ஒழுங்கா கேப்டன்சி பார்த்தாரா அப்படின்னு கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ஆளா கை தூக்கி நம்ம பாரு என்ன சொன்னாங்க, சார் இவன் பயங்கரமான ஆள் சார், யார் மெஜாரிட்டியா எது சொல்றாங்களோ அதை எடுத்துக்கிட்டு மைனாரிட்டி பக்கம் திரும்பிடுவான் சார். நான் போய் கிச்சன்ல உட்காரலாம் அப்படின்னு போய் உட்கார்ந்தோம். பாருங்க இங்க எல்லாம் உட்கார கூடாது, ஏஞ்சி வெளியே போ அப்படின்றான் சார். அது மட்டும் இல்ல கிச்சனுக்குள்ளேயே வரக்கூடாதுன்றான் சார். இது என் வீடு மாதிரி தானே, அப்புறம் ஏன் அது பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்க, ஏமா அது உன் வீடு மாதிரி தான், வீடு கிடையாது. நீ போய் அந்த கிச்சன்ல போய் உட்கார்ந்தனா ஒரு சிலருக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. அப்படி அவங்களே அவங்க வாயால சொல்றப்போ நீயா வாயை முட்டு வெளில வரணும்ல, அதை விட்டு அங்க போய் உட்கார்ந்து தேய்ச்சிட்டு இருந்தா உட்காருமா அப்படின்னு தீர்ப்ப துஷாருக்கு சாதகமா திருப்பி விட்டார். அப்ப தமிழ்நாட்டுல எனக்கா ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லையாடா? அடுத்து இவரே கேட்பாரா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் அந்த சால்ட் மேட்டரை. ஆனா வாயை திறக்கல இவரு. ஆனா சுபிக்ஷாவே எந்திரிச்சு, சார் சால்ட் போட்டாங்க, சாப்பாடை வேஸ்ட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க, அதுக்கு ஏமா அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, சார் இவங்க எந்திரிச்சு வெளியவே வரமாட்டாங்க, இவங்களை வெளியே வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் சோத்துல உப்பு போட்டோம். அதுவும் இவங்களுக்காக செஞ்ச சோறுலாம் கிடையாது, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ப்ரொடக்ஷன்ல இருந்து வரும்ல அந்த சோறு, அது வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா நாங்க வடகத்துக்கு வச்சுப்போம், இதனாலதான் சார் நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்ல, குட் ஸ்ட்ராட்டஜி, நல்ல திங்கிங். அதுவும் அவங்க பாக்குற மாதிரி மறைச்சு வச்சு அதையே அவங்கள விட்டு எடுக்க வச்சு அதை சாப்பிடவும் வச்சு துப்பவும் வச்சிங்க பாருங்க, சூப்பர் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணிட்டு சிம்பிளா உட்கார வச்சிட்டாரு. வெரி குட் வெரி குட், கலக்குப்பா கலக்கு. நியாயமா என்ன கேட்டிருக்கணும், ஏமா என்னதான் இருந்தாலும் நீ சாப்பாடை வேஸ்ட் பண்ணிருக்க, அதை மறைக்கிறதுக்கு நீ கம்பி கட்டுற கதெல்லாம் இழுத்து போடுற பத்தியா அப்படின்னு அவங்களை கேட்டிருக்கணும்ல. அதை விட்டு, துஷாரு நீ தானே கேப்டனு, பார்வதி விஷயத்துல உனக்கு நான் சப்போர்ட் பண்ணேன், ஏன்னா அவங்க பண்ணது தப்பு, இங்க சூப்பர் டீலக்ஸ் டீம்ல கேள்வி கேக்குறாங்களே அவங்க விஷயத்துல எது கரெக்ட்னு பார்த்து நீ பேசிருக்கணுமா இல்லையா, தப்புப்பா அப்படின்னு உட்கார வச்சிட்டாரு. அது ஏன் கனிக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், வாட் அங்கிள், வெரி வெரி ராங் அங்கிள். யார் அங்கிள் யார் அங்கிள் அங்கிள் சொல்வியா? இப்போ இந்த மேட்டரை பத்தி பேசி துஷார மண்டையில நங்குன்னு கொட்டி உட்கார வைக்கலாம்னு நினைச்சாரு நம்ம சேதனை. ஆனா சம்பந்தமே இல்லாம இந்த கௌஷிக் குறுக்க எந்திரிச்சு, அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், சார் நானும் பிக் பாஸ் வீட்ல தான் இருந்தேன் அந்த டைம்ல, அப்போ இவங்க தூங்கிட்டே இருப்பாங்க, வெளியே வர மாட்டாங்க, எங்களுக்கு எல்லாம் பசிக்கும், மணி 11 ஆகும் 12 ஆகும் 1 ஆகும், நான் பசி தாங்க மாட்டேன் அப்படின்னு என்னென்னவோ கதெல்லாம் சொல்லிட்டு இருக்குது. ஏற்கனவே இந்த பீஸா பார்த்தா செம்ம கான்ல இருப்பாரு நம்மால. சோ இந்த மாதிரி கொலகொலான்னு பேசுறத கேட்டு, இப்போ எங்க இருக்க, சூப்பர் டீலக்ஸ் வீட்ல சார், சந்தோஷமா இருக்கியா, இருக்கேன் சார், நல்லா தூங்குறியா, தூங்குற சார், அப்படியே இருந்துக்க, ஒண்ணு என்ன பேசுறோம் அப்படின்றத கவனிக்கணும், புரிஞ்சுக்கிட்டு பேசணும், அதை விட்டு ஏதோ சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு உட்காரு. நீ வந்த வேலை
அதானே ஆமாண்ணே அதை முடிச்சிட்டு அப்படின்னு அசிங்கப்படுத்தி விட்டார். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நம்ம பாரு தான். நேத்து எபிசோடு எண்டுல கேட்டாங்க தெரியுமா, நீ ஏன் எப்ப பார்த்தாலும் பேசுவிய, இதுக்கெல்லாம் மட்டும் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டற அப்படின்ட்டு. அதனால இங்க வாய்ஸ் அவுட் பண்றேன்னு அண்ணன் எந்திரிச்சாரு. கடைசியில பார்த்தா தர்பீஸ் பொளக்கப்பட்டது. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. அடுத்து துஷார் விஷயத்துக்கு வந்தாரு. துஷார், உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு எப்பேற்பட்ட பொறுப்பு, அதுலயும் வீட்டோட ஃபர்ஸ்ட் தலை, நீ இப்படி நடந்துக்கலாமா? இவங்க எல்லாரையும் விட வயசுல சின்னவன், இதுல நீ எப்படி பெர்ஃபார்ம் பண்றணும்? ஏன் உன் கான்சென்ட்ரேஷன்லாம் டைவர்ட் ஆகுது? எதுக்காக இங்க வந்திருக்கோன்றத மறந்துட்டியா? ஒருத்தன் உன் பக்கத்திலே தூங்கிட்டு இருக்கான், நீ அதை மறந்துட்டு வேற நோ விஷயம் அங்க பேசிட்டு இருக்க. அதுலயும் பிக் பாஸ் கூப்பிட்டு உன்னை மைக் போட சொல்றாரு. அப்ப நீ என்ன பண்ண? உள்ள போயிட்டு மைக் மாட்டாம திரும்ப வர. அதுக்கப்புறம் FJ சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் போய் மைக்க போட்டு வர. என்ன நடக்குது உனக்கு? நீ வாயில துணியை கட்டிட்டு நான் பேசல அப்படின்னாலும் எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுவேன் கேப்டனா அப்படின்னு சொல்றப்பெல்லாம் பெருமையா இருந்துச்சு. பட் அதுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது அர்த்தம் இல்ல, வேற ஒரு அர்த்தம் அப்படின்றது எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு இவருக்கும் அரோராவுக்கும் ஆன அந்த ஒரு நட்பை கலாச்சி பேசினாரு. வெக்கப்பட்டா வாழ முடியுமா? இருந்த ஒரு புருஷனும் துபாய்க்கு ஒட்டகமைக்கு போயிட்டான். அண்ட் நம்மால் டைரக்டா கேட்காம எங்க உங்க கவனம் போயிட்டு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னே நோண்டிட்டு இருக்காரு. கேமராவோ அரோகராவோ ஜூம் பண்ணி காமிக்குது. ஆமா, நான் மட்டும் வரேன், ஒன்னே காணா. உனக்கு மட்டும் ஜூம் போயிருக்காங்க ஜூம். பட் நேத்து எபிசோடோட கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் சொல்லிருந்தீங்க, வீட்ல ரொம்ப இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றாங்க, விஜய் சேதுபதி சார் எதுவுமே கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் என்னங்க பண்ணுவாரு? இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் கண்டுக்காதீங்க சார். நீங்க ஏதாவது தட்டி கேட்க போய் அவங்க திருந்தி ஒழுங்கா இருந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அப்புறம் எங்களுக்கு கண்டென்ட் கிடைக்காது சார். அதனால பேசிக்கா அப்படியே லைட்டா தோல்ல தட்டின மாதிரி தட்டி விடுங்க சார், அது போதும் அப்படின்னு அவங்க சொல்றது தானே கேட்க முடியும். ப்ரிப்பேர் பண்ணதை விட்டுட்டு நீ ஏன் தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்கற? லாஸ்ட் வார்னிங், ட்ராக் மாறவே மாறாத. You hear me? இது வல்கரா போனா அவங்களுக்கு என்ன, 18+ இருந்தா அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு தேவை TRP அண்ட் ஹையஸ்ட் வியூஸ். அது கிடைக்குது அப்படின்றப்போ சமூகம் சீர்குலைஞ்சா என்ன, நாசமா போனா அவங்களுக்கு என்ன மேன்? இதை தெரியாம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டு நம்ம சேதனனை கழுவி ஊத்திட்டு இருக்கீங்க. பாவம் அந்த மனுஷன். எல்லாம் பழகிருச்சுடா. இத வச்சு உங்க அண்ணன் எலெக்ஷன்ல நிப்பல. எலெக்ஷனா? பட் ஜோக்ஸ் ஆர் அபார்ட். ஒரு ஹோஸ்டால இவ்வளவுதான் கேட்க முடியும். ஏன்னா இத ஆண்டவரே ஹோஸ்ட் பண்றப்போ பெருசா கண்டுக்கலாம் மாட்டாரு. எஸ்பெஷலி இந்த மாதிரியான அடல்ட் கண்டென்ட்லாம் போயிட்டு இருக்கிறப்போ. அப்படி இருக்கிறப்போ இவரை மட்டும் எப்படி கேட்கலாம்னு எதிர்பார்க்க முடியும்? ஏன்னா பிக் பாஸோட ஹையஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனே இங்கதான். அதனால தான் ஒரு சில கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் தேடி பொறுக்கி எடுத்துன்னு வந்து போட்டிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க இது பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சு தானே போட்டிருப்பாங்க. பட் அவங்க ஏன் இது பண்றாங்க, இது ஏன் தட்டி கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம கேட்டா அவங்க அதெல்லாம் கண்டுப்பாங்களா? நாங்க இதெல்லாம் பத்தி கவலைப்படாம சந்தோஷமா இருந்தோம். சோ ஃபைனலி நம்மால என்ன சொன்னாரு? சார் இனி பாருங்க சார், அடுத்த தடவை தலையாயி எல்லார் தலையிலயும் நங்கு நங்குன்னு கொட்டுறேன் அப்படின்னு சொன்னாலும் அடுத்த தடவையை விடுங்க சார், இந்த தடவை ஏன் விட்டீங்க அத முதல்ல யோசிங்க. இது எதனால ஆச்சு, எதனால மிஸ் ஆச்சு, நம்ம என்ன பண்ணோம், நம்ம கான்சியஸை எங்க லூஸ் பண்ணோம், நம்ம எதுக்கு டைவர்ட் ஆனோம், நம்ம எதுக்கு வந்திருக்கோம், நம்மளோட வேலை என்ன, இதெல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு விளையாடுங்க அப்படின்னு எவ்வளவு டீசென்ட்டா சொல்ல முடியுமோ அவ்வளவு டீசென்ட்டா சொன்னாரு. ஆனா சைடுல இந்த பாரு வேற லெவல் நல்லா வச்சு செய்யறாரு அப்படின்னு குழு குளுன்னு குளிர்காயிறாங்க. ஏன்னா அடி வாங்குறது துஷார்ல, அவங்களோட தற்போதைய எதிரி. சோ அப்படிதானே இருக்கும். அடுத்து துஷார் போய் தனியா நின்னுட்டு இருந்தாரா, அப்ப நம்ம வாட்டர்மெலன் அட்வைஸ் பண்ணாரு, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தான் இருக்கும், நெக்ஸ்ட் டைம் திருத்திக்கமா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கிளாஸை தள்ளி விட்டாரு. ஐயோ 3 துண்டா உடைஞ்சு போச்சே. தள்ளி விட்டதோட யாரு அங்க கிளாஸை வச்சதே அப்படின்னு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாரு. யோ நீ வச்சிட்டு யாருங்க கிளாஸ் வச்சது நான் கேக்குறேன், தப்ப ஒத்துக்கோ அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு. இதுக்கு இவ்ளோ ரியாக்ட் பண்றதுக்கு தேவையில்ல. ஏன்னா பொதுவா இது நம்ம வீட்லயே நடக்கிற விஷயம் தான். அந்த பீஸ் ஏதோ சமாளிக்க ட்ரை பண்ணிச்சு, மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிட்ட பங்கு. அதுக்கு ஏன் இவ்ளோ காண்டாயி இதான் சான்ஸ்னு போய் குத்த போனோம்? அது கூட விடுங்க, தப்புனா ஒத்துக்கோன்னு சொல்றாரு. அது சொல்றதுக்கு முன்னாடி தனக்கு அது பொருந்துமா அப்படின்றத யோசிக்கணும். நேத்து நம்ம கம்ரு கட்டு பண்ண மிஸ்டேக்கே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி இதான் கேம், இப்படிதான் ஆடணும், சோ நீ பண்ணது தப்பு, அப்படிலாம் ஆடக்கூடாதுன்னு சொன்னாலும் புரிஞ்சுக்கிறேன் சார், ஒத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பாரு கேக்குறாங்க, உண்மையிலேயே நீ புரிஞ்சுக்கிட்டியா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேக்குறப்போ நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சாரு, ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி. அப்ப இவரே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு, மத்தவங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது எந்த வகையில கம்ரு கட்டு சார் நியாயம்? எனக்கு ஒரு மாதிரி கேவலமான மாதிரி இருக்குடா. ஐயோ மச்சான் நீ கேவலமானடா, ஒரு மாதிரி கன்றாவியா. இப்போ நம்ம திவாகர் மற்றும் வினோத்தோட சம்பவங்கள், அந்த உடைஞ்ச கிளாஸ நம்ம தர்பீசி எடுக்க போனாரு. ஆனா நீ அதெல்லாம் எடுக்காத, நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் போய் குப்பை தொட்டியை தூக்கின்னு வந்து தொடப்பத்தை வச்சு முரத்துல தள்ளி அதை எடுத்து உள்ள போடுவாரு அப்படின்னு பார்த்தா இவரும் அதே தப்பதான் பண்றாரு. கையால எடுக்க ஆரம்பிச்சாரு, கையில குத்தி. இத வந்து நம்ம சேதனன்ட்ட பிரேக் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் சொல்ல, சார் இங்க பாருங்க சார் என் கையில ரத்தம் வருது. அப்போ கூட இந்த தர்பூசி என்ன தெரியுமா கேள்வி கேக்குது, என் சம்பளத்துல புடிச்சிருவாங்களான்னு கேக்குது சார் அப்படின்னு போட்டு கொடுக்க, நீங்க கவலைப்படாதீங்க அவர் சம்பளத்துல இருந்து புடிச்சு உங்களுக்கு போனஸா போட்டுறோம் அப்படின்னு கலாச்சி விட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரம்.
பண்ணிக்க. அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் வச்சாரு. இங்க இருக்கிறவங்கள ஒருத்தரை சூஸ் பண்ணி இவங்களால என்ன நேரா குத்த முடியாது, பின்னாடி போய் முதுகுல தான் குத்த முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரா. சோ ஒருத்தரும் ஒரு பேரை சொல்லிட்டு இருந்தாங்க. அது பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, விடுங்க, அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஏன்னா இங்க இருந்தா மெயின் மேட்டர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டாஸ்க்ல ஒவ்வொருத்தரும் மெயினா சொல்லிட்டு இருக்கிறப்போ கமருதீன் என்ன சொன்னாரு, என்ன ஆதிரை முதுகுல குத்துறா. ஏன் அப்படின்னா எனக்கு 2.5 வருஷமா இவங்களை வெளியே தெரியும், என்னோட பர்சனலும் இவளுக்கு தெரியும், அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பிபி ஹவுஸ்குள்ள சொல்றா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ நம்ம சேதன் என்ன சொன்னாரு, சார் பர்சனல்லாம் இங்க வந்து பேசக்கூடாது சார், இங்க என்ன நடக்குதோ அதை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொன்னாரு. சோ இவர் டக்குன்னு விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்னு மாத்தி விட்டார். ஏன் அப்படின்னு கேட்டா எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து எனக்கு அகைன்ஸ்டா குத்திட்டாரு சார் அப்படின்னு சொல்லி பழைய கதையை எடுத்தாரா. கமர்கட்டே ஒன் டைம் இந்த கதையை சொல்லி சொல்லி எனக்கு டயர்ட் ஆகி போச்சு, தயவு செஞ்சு உட்கார்ந்துரு போதுண்டா, உயிர் போற மாதிரி இருக்குறாடே அப்படின்னு கடுப்பாய் உட்கார்ந்தாரு. ஏன்னா இதுதான் கேம் அப்படின்றது அவருக்கு இன்னமும் புரியல. ஆனா நேத்து புரிஞ்சிருச்சு அப்படின்னாரு தெரியுமா. அது சும்மா அப்போதைக்கு நம்ம சேதனனா ஆஃப் பண்றதுக்காக. இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, உன் என்னதான்டா பண்றது. இப்போ நம்ம சேதன பாயிண்ட்ல இருந்து வருவோம். நேத்து கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி அவ்வளோ பொறுமையா சொல்றேன். அப்ப புரிஞ்சுச்சுன்னு தலையாட்டிட்டு இப்ப வந்து சீதைக்கு ராமன் சித்தப்பான்ற மாதிரி இருக்கு நீ பேசுறது, இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா அப்படின்னு உட்கார வச்சிட்டாரு. இப்போ அந்த மெயின் மேட்டருக்கு வருவோம். பர்சனல் விஷயத்தை எடுத்து வந்து உள்ள சொன்னாங்க அப்படின்றது. இதுல 2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு சேதன சொன்ன மாதிரி வெளியே நடந்தது உள்ள சொல்லவே கூடாது. இது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கிரைட்டீரியா அப்படின்னு வச்சுப்போம், ரூல் கிடையாது. அது ஆதிரை பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் ஆதிரை எதுக்காக பண்ணாங்க அப்படின்றது நேத்தி பார்த்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதை கிளியரா டீகோட் பண்ணி பார்ப்போம். பிகாஸ் இது 1 hour ஷோல வரல. சோ உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். லாஸ்ட் வீக்ல பார்த்தா கமருதீன் அரோராக்காக தான் வெளியவே வந்திருப்பாரு. அதாவது சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்கு. அண்ட் அரோராக்கு கொஞ்சம் லைட்டா கமருதீன் மேல கண்ணு இருக்கு. கிட்டத்தட்ட லவ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். லவ்வா அப்புறம் எதுக்கு போய் அந்த பையனோட அப்படின்னு கேட்கலாம். அந்த கேள்விக்கு இன்னமும் எனக்கு பதில் தெரியல. ஃப்ரெண்டுக்கு மேல ஹஸ்பண்டுக்கு கீழே. சோ இப்போ இந்த விஷயத்துக்கு மட்டும் போவோம். சோ அரோராக்கு லைட்டா அந்த லவ் ஃபீல் இருக்கு. ஏன்னா இவர் அங்கங்க ஒரு சில ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்கறாரு. அத அந்த பொண்ணு சீரியஸா எடுத்துக்கிட்டு தான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் துஷார் கிட்ட சொல்ல வந்திருக்காங்க. ஆனா துஷார் நக்கலா சிரிச்சுக்கிட்டு எங்கெங்கயோ பாத்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி தான் கோச்சிக்கிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க எந்த ஃபீல்ல இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. கிளியரா புரிஞ்சா? எனக்கு இதெல்லாம் புரியுற மாதிரிங்குது, புரியாத மாதிரிங்குது சார். ஓகே, நெக்ஸ்ட் இது நம்ம ஆதிரைக்கு தெரிஞ்சிருக்கு. சோ ஆதிரை போய் அவங்கள்ட்ட என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இங்க பாரு அவனை நம்பாத, அவன் இப்படி எல்லாம் பண்ணிருக்கான் அப்படி எல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி பாஸ்ட்ல நடந்த நிறைய விஷயத்த சொல்லிருக்காங்க. சோ அரோராக்கு கமருதீன் மேல இருந்த ஒரு ஃபீல் அப்படியே ஆப்போசிட்டா திரும்பிச்சு. சோ லாஸ்ட் 2 நாளா அவங்க ஒழுங்காவே பேசல கமருதீன் கிட்ட. ஏன் பேசல நம்மால் சுத்தி சுத்தி வந்திருக்காரு. கலை ஒரு நிமிஷம். இவங்க மைண்ட்ல ஆதிரை சொன்னது மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இப்பதான் அரோராவோட சகுனி வேலை. இப்ப ஆதிரை என்ன சொல்லிருக்காங்க, நீ இந்த மாதிரி லவ் அப்படின்னு சொல்லி போய் விழாத, அவன் அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல உன்னை பார்க்கல, ஏன்னா அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், சோ நீ ஏமாறாத அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. பட் அத பேசிக்கா சொல்லிருக்கலாம் இப்ப நம்ம சொன்ன மாதிரி. ஆனா அப்படி சொல்லாம இன்டெப்தா போய் சொல்லிருக்காங்க போல இருக்கு. யாரு, எந்த பொண்ணு, என்ன ஆச்சு, இந்த மாதிரியான பர்சனல் விஷயங்கள் எல்லாமே அது தவறு தானே. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? இங்க அரோராவை கேர் பண்ணி இவங்க சொன்னாங்களா இல்ல கமருதீன் மேல இருந்த காண்டுல சொன்னாங்களா அப்படின்றது தான் கேள்வி. சரி, இப்போ இந்த சகுனி விஷயத்துக்கு வருவோம். இந்த அம்மா என்ன பண்றாங்க, தன்னை நம்பி ஆதிரை சொல்லியிருக்காங்க இவங்க லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகனே வச்சுப்போம். அப்போ இவங்க என்ன பண்றணும், கமருதீன் ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்னு திரும்ப திரும்ப கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எதையோ ப்ராசஸ் பண்றேன், இல்ல யோசிச்சு பார்த்தேன், இதெல்லாம் சரியா வராது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கணும். ஆனா அது இல்லடா, என்கிட்ட உன்னை பத்தி ஆதிரை இப்படி சொன்னா, நீ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு அதெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு உன்கிட்ட பேசவே தோணல அப்படின்னு எல்லாத்தையும் உளறி வச்சிருக்குது. சொல்றதையும் சொல்லிட்டு இதை நீ போய் ஆதிரை கிட்டயோ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, என் தலை மேல சத்தியம் அப்படின்றதையும் கேட்டு வச்சிருக்குது. உங்க அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா? இப்போ இந்த கமருதீன் பிசி என்ன பண்ணி வச்சிருக்கு, சார் என்னோட பர்சனல் விஷயம் எல்லாத்தையும் இந்த ஆதிரை பேசி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொன்னார் தெரியுமா. அது இதுதான். இப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்லன்ற மாதிரி 3மே தொக்கா மாட்டிக்கிச்சு. ஆதிரை கமருதீனை முதுகுல குத்தி இருக்காங்க, அரோரா ஆதிரையை முதுகுல குத்தி இருக்காங்க, கமருதீன் அரோரா முதுகுல குத்தி இருக்காரு. இப்ப தெரியாதவங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஷபா, இத நான் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பட்ட பாடு இருக்கே. ஐயோ ஐயோ ஐயோ, கிட்டத்தட்ட 10-15 தடவை ரீவைண்ட் அன்சீனு லாஸ்ட் வீக் எபிசோடு எல்லாத்தையும் எடுத்து நோண்டி பார்த்தேன். எம்புட்டு கஷ்டம் தெரியுமா இதெல்லாம். சோ மறக்காம எனக்காக ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம். உன்னை நினைக்கும் போது என்னால முடியலடா. அடுத்த அண்ணன் பிரேக் விட்டு போனாரு. அந்த கேப்ல தான் மிகப்பெரிய சம்பவம் ஆச்சு. அரோரா இப்போ ஓன்னு அழுதுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, பின்ன கமருதீன் சொன்ன மேட்டரை இந்த அம்மா போய் ஆதிரைட்ட சொல்லிருக்காங்க. அத ஒரு பாயிண்டா வச்சு கமருதீன் சொல்ல, ஐயோ நம்ம இவன்ட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்த போய் சாட்டர்டே எபிசோட்லயே சொல்லி வச்சிட்டானே அப்படின்றது
சொல்றதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம ஓன்னு ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க இந்த அம்மா. நியாயப்படி பார்த்தா இங்க ஆதிரை கோவப்பட்டிருக்கணும், ஆனா அரோராக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சைடுல நின்னு பாத்துட்டு இருந்த நம்ம கமருக்கட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ சில பேர் இருக்காங்க அரோரா ரொம்ப கேவலமானவங்க. சோறு திங்கறாங்களா வேற ஏதாவது திங்கறாங்களான்னு தெரியல, மானங்கட்ட அயோக்கிய பள்ளிலாம் பொளப்பத்த புளுத்த வழியலாம் அப்படின்ல பேசுறத கேட்டு கமருதீன் உனக்கு அறிவே இல்லையா, நான் என்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், அப்ப வந்து உன்னோட விஷயத்தை திணிக்கிற அப்படின்னு இந்த பொண்ணு கண்ணா பின்னான்னு கழுவி ஊத்துது. அது கூட கண்டுக்காம எனக்கு இப்ப ஆதிரைய செய்யணும் அப்படின்னு போட்டு கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்கிறாரு. ஏன்னா அவரோட பயம் என்ன அப்படின்னா இந்த பீஸுக்கு நம்மளோட உண்மை எல்லாம் தெரியும், என்ன நான் சொல்லி வச்சிருக்கேன்னு தெரியலையே அப்படின்றதுதான். அவன் என்ன சொன்னானே எங்களுக்கு தெரியும். என்ன சொன்னா? ஹாஸ்டல்ல இருக்க அரிசி பருப்புலாம் ஆட்டிய போட்டு வெளிய வைக்கிறேன் அதானே சொன்னா? இல்ல. சோ அரோரா என்ன திட்டினாலும் பரவாயில்ல, கழுவியே ஊத்துனாலும் பரவாயில்ல, இப்போ என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா ஆதிரை மட்டும் தான், அவளை சங்கையா கேட்கணும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிட்டு வந்துட்டு ஆதிரையை போட்டு செய்யின்னு செய்யறாரு. ஆனா அந்த பீஸ் சொல்லிக்கோ இதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு கேஷுவலா லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணுது. ஏக வசனம் பேசுறேன் கேட்டு பேசாம இருக்கீங்க. நான் கேட்காத மாதிரி இருக்கேன்ல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்க. பட் அப்படி என்ன பேசினாருன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஆதிரை இதெல்லாம் கேவலமான பொழப்பு இல்ல, பொழப்பு பண்ணணும் அப்படின்னா ஏகப்பட்டது இருக்கு, இப்படிதான் பண்ணுமா? என்கிட்டலாம் இப்படி பண்ணக்கூடாது ஆதிரை, சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிடுறீங்க, கமருதீன் இப்படி எல்லாம் பேசாத அப்படின்னு நம்ம அரோரா நடுவுல சவுண்ட் விட்டு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க. இருந்தாலும் நான் பேசினே தான் இருப்பேன் அப்படின்னு அந்த பீஸ் கண்ணா பின்னான்னு கேக்குது கேள்வி. பட் அவர் என்னதான் பேசினாலும் நான் அரோரா கிட்ட என்ன சொன்னேன்னு உனக்கு எப்படி தெரியும், என்ன சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு ஆதிரை கேக்குறாங்க. அதுக்கு எப்படி அவரால் பதில் சொல்ல முடியும்? ஏன்னா இவங்க என்ன ஷேர் பண்ணாங்க அப்படின்றது அவருக்கு தெரியாது. அப்கோர்ஸ் நமக்கும் தெரியாது, இவங்க தெளிவா மைக்கே இல்லாம தானே பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி என்ன சொன்னாங்கன்னு தெரியும்? என்ன சொன்னான்னு நீயே சொல்லுவேன். உன்னை ரொம்ப நல்லவன்னு சொன்னா, ஆனா நீ நல்லவேன்னு சொன்னாளா? அப்ப நானா தான் ஆறிட்டனா? ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம கமருக்கு எப்படி திட்டுறதுன்னு தெரியாம உன் கூட எல்லாம் 2.5 வருஷம் வேலை செஞ்சப்பார், இதுல நான் இவளுக்கு தாய் மாமன் கேரக்டர் வேற அப்படின்னு சம்பந்தமே இல்லாம கண்டதெல்லாம் லிங்க் பண்ணிட்டு இருக்கு இந்த பீஸ். அதுக்கும் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான பாரு என்ன சொல்றாங்க, டேய் விட்றா என்ன பேசினாங்கன்னு தெரியாம பேசாதரா அப்படின்னு சொன்னாலும் நீ மாட்டிக்கிட்ட, மானம் போயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. என்ன மானம் போச்சு அப்படின்னு அந்த அம்மா கேஷுவலா ஹேண்டில் பண்ணுது. பட் கமர்கட் இவ்வளோ பேசுறப்போ எதுக்கு திரும்பி எதுவுமே கேட்காம என்ன சொல்லிக்கோ பேசிக்கோ நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு ஏன் சிம்பிளா முடிக்கணும்? என்ன பார்த்து எப்படி நீ இப்படி கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் ஏன் வைக்கல அப்படின்ற கேள்வியும் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் எங்க கிடைக்கும் அப்படின்னா இந்த பாஸ்ட்னு சொல்லி ஒரு 2.5 வருஷத்துல என்னவோ ஓடி இருக்குல்ல, அது நமக்கு தெரிஞ்சா மட்டும் தான் கிடைக்கும். கொஞ்சம் நல்லா சொன்னது. அண்ட் இன்னொரு விஷயம், ஆதிரை அரோரா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. சோ இதுல எந்த ஒரு டேக்கும் நம்ம எடுக்க முடியாது. பட் ஆஸ் அ காமனரா பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசிக்கா சொல்லியிருக்கணும், உனக்கு அவன் செட் ஆக மாட்டான், அவனோட பாஸ்ட் எனக்கு தெரியும், சோ அவன் உன்னை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டான், இன் கேஸ் நீ அவனை லவ் பண்ற அப்படின்னா அப்படின்னு சிம்பிளா சொல்லிக்காம இன் டெப்தா எல்லா விஷயமும் சொல்லியிருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல ஆதிரை பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா இது அவரோட பர்சனலை மட்டும் பாதிக்காம அவரோட கரியரையே பாதிக்கும். அந்த வகையில ஆதிரை பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயம் அப்படி என்ன பர்சனலா நடந்திருக்கும்? அப்ப ஏதோ பயங்கரமான ஒண்ணு நடந்திருக்கு, அதை மறைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றதுக்காக தான் நம்ம கமர்கட் இவ்வளவு பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த பீஸும் ரொம்ப உத்தமம் கிடையாது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. வாட் எவர், அதை ஜட்ஜ் பண்றதுக்கு இங்க நம்ம வரல. இங்கே நம்ம கண்ணு முன்னாடி என்ன காட்டுறாங்களோ அதை வச்சு மட்டும் தான் நம்ம பேச முடியும். சோ அவங்களோட பர்சனல் குள்ள போவேனா. இப்ப நம்ம சேதனை உள்ள வந்தாரு, வந்த உடனே பர்சனல் உள்ள எடுக்காதீங்க நான் 1000 தடவை சொல்லிட்டேன். நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமும் இதை பத்தி பேசுறீங்க அப்படின்னா இது தப்பு இல்லையா? சோ இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாலும் யாரு எவிக்டட்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த மேட்டர் ஸ்டார்ட் தான் ஆச்சு. மறுபடியும் போயாச்சா? உட்காரி நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிச்சா அண்ட் அன்சீன்லி இது போயிட்டு தான் இருந்துச்சு. இங்க இதுல யாருக்கும் சப்போர்ட் பண்றதுக்குலாம் இல்ல. வந்த 2 வாரத்துல 3 பேருமே 3 பேரை ட்ரஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அண்ட் நம்ம சேதனை சொன்ன மாதிரி பர்சனலா இங்க உள்ள கொண்டு வந்திருக்க கூடாது, அது 2வது தப்பு. ஒட்டு மொத்தத்துல பாக்குறப்போ பாகுபலி வெர்சஸ் பல்வால் தேவனை விட பயங்கரமான ஃபைட் உள்ள போயிட்டு இருந்திருக்கும் போல இருக்கே. அதுக்காக நீங்க போய் கூகுள் சர்ச் எல்லாம் பண்ணக்கூடாது. கமருதீன் என்ன பண்ணாரு, ஆதிரையோட எக்ஸ் யாரு, இவங்க 2 பேருக்குள்ள என்ன சண்டை அப்படின்லாம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு அது தோணல. இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தோணுது. நெக்ஸ்ட் இப்போ எவிக்ஷன் டைம். நேத்து சொன்ன மாதிரியே நம்ம அப்சரா வெளியே போயிட்டாங்க. பெருசா ஒண்ணு ஃபீல் பண்ண மாதிரிலாம் தெரியல. பட் அவங்க ஒண்ணு பெருசா எடுத்து வைக்கல அப்படின்றதுனால இது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து இருந்திருப்பாங்க. எனிவேஸ் உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். வெளியே ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள். Bye. See you.
இந்த கேப்ல ஆதிரே அரோரா கிட்ட இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்க, இல்ல அவன் திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு ஒரு மழுப்பல போடுறது. அதுவும் அவன் திருந்திருவான்னு நினைச்சுதான் சொன்னேன், பட் அவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியவே தெரியாது. இப்ப எனக்கு என் மேலேயே கோவமா இருக்கு, நான் அவனை நம்பியிருக்கவே கூடாது அப்படின்னு அந்த பீஸை எங்க பார்த்தாலும் அவாய்ட் பண்ணிட்டு எட்டி ஓடினே இருக்குது இந்த பீஸ். இப்ப அம்மனியால இந்த பக்கமும் திரும்ப முடியல, அந்த பக்கமும் திரும்ப முடியல. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம தான் ஓன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. பட் ஒரு பாயிண்ட்ல என்ன தெரியுமா தோணுச்சு, கம்ருதீன் ஒரு பாயிண்ட் சொன்னாப்ல, இங்க யாருமே ஒழுங்கு கிடையாது அப்படின்னு சொல்லி. ஒருவேளை ஆதிரைக்கு ஒரு பாஸ்ட் இருந்து அது ரொம்ப மோசமா போய் அதை எடுத்துட்டு வந்து இங்க சொல்லியிருந்தா அந்த பொண்ணுக்கு லைஃப் மோசமா போயிருக்கும். அண்ட் அக்செப்டே பண்ணிக்க முடியாத ட்ரூத் இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சமூகத்துல ஒரு பையனை பத்தி பேசுறோம் அப்படின்னா அது பெருசா ரீச் ஆகாது. பட் பொண்ணை பத்தி பேசுறோம் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட்ல போய் நிக்கும். அந்த விஷயத்துல கம்ருதீன் ஒரு மேட்டர் சொன்னாரு, எனக்கு இந்த பொண்ணை பத்தி தெரியும், நான் சொல்லட்டுமா, அதை நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா நல்லா இருக்காது, நான் சொல்லவும் மாட்டேன், அதுதான் என்னோட பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணாரு. அது இருக்கு அப்படின்னு நினைச்சு ஸ்டாப் பண்ணாரா இல்ல அந்த பொண்ணு சும்மா ஸ்டாப் பண்ணும் அப்படின்றதுக்காக பண்ணாரான்னு தெரியல. ஒருவேளை இருந்து சொல்லாம இருந்தாரு அப்படின்னா அவருக்கு ஒரு பிக்கஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப். பட் இல்லாத ஒரு விஷயத்தை போர்ட்ரே பண்ணி சொல்றாரு அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு கமெண்ட்டும் கிடையாது. பட் எதுவா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியும் தவிர்த்து நமக்கு தெரியாது. ஆனா இதுல பாட்டம் லைன் என்ன அப்படின்னா, நம்ம சேதன சொன்ன மாதிரி வெளியே நடந்த விஷயமா அது வெளியே, உள்ள நடக்கிற விஷயமா அது மட்டும் தான் உள்ள அப்படின்னு தான் இருந்திருக்கணும். அது எப்படி அப்படின்றது ஆதிரே அரோரா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வச்சுதான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஒரு 2-3 டேஸ் டைம் கொடுங்க, அது என்னன்னு கண்டுபிடிச்சு உங்களுக்காக சொல்றேன். படைப்பா ரொம்ப நேரம் எடுத்துக்காத, சீக்கிரமா முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து. சரி, இப்போ இந்த விஷயத்தை விட்டுருங்க. எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் நம்ம கம்ரு, நான் வீட்டுக்கு போறேன், இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது அப்படின்னு நீலி கண்ணீர் வடிக்கிறார். பட் அதுல நீலி மட்டும் தான் இருந்துச்சு, கண்ணீர் எங்கேயும் வரல. தண்ணியே வரல, அது நீர எல்லாத்துக்கும் பண்ணுவீங்க. பட் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் இந்த பொண்ணுக்காக நிறைய பண்ணிருக்கேன், அந்த பொண்ணுக்கு ப்ராஜெக்டே இல்லைன்னு ஃபீல் பண்ணிருக்கேன், ஆனா அந்த பொண்ணு 2.5 வருஷமா எனக்கு எல்லாத்தையும் பின்னாடி நிறைய பண்ணிட்டு இருக்கு, நான் அந்த பொண்ணுக்கு என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறப்போ இந்த அரோரா வந்து தன்னோட பேட்ஜை கொடுத்துருப்பாங்க போல இருக்கு இவர்கிட்ட. சோ அதை ரிட்டர்ன் வாங்கிட்டு போறாங்க. அப்போ வந்த எஃப்ஜே தான், இங்க பாரு, எதுக்காக நீ வந்த, சோசியல் மீடியால உனக்குன்னு ஒரு பேர் வந்துருச்சு, அதை மாத்தணும்ன்றதுக்காக தானே வந்த, அது மேல மட்டும் சிந்தனை வை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்போ, நான் அதுக்கு ஒன்னும் வரலையே, அங்க என்ன சொன்ன எனக்கு என்ன, நான் சம்பாதிக்க தான் வந்தேன். வாழ்க்கையில ஒரே ஒரு தத்துவம் தான், என்ன அப்படிங்கிறாங்க. இங்க என்ன சொல்றதுன்னு சத்தியமா தெரியல. ஏன்னா இவங்க ஒரு பொண்ணு, நம்ம எது பேசினாலும் தப்பா தான் இருக்கும். பட் இருந்தாலும் சரி விடுங்க, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. என்னன்னு சொல்லிட்டு போடா. இப்ப நம்ம கம்ரு அரோராவை கூப்பிட்டு, சரி பொறுமையா இரு, நான் சொல்றது நீயே கேளு, என்ன பத்தி இவ்வளவு பேசிருக்கா, நியாயமா பேசு, கேம் தானே விளையாட வந்திருக்கா, அப்ப இந்த மாதிரிலாம் பேசலாமா, நீ என்கிட்ட பேசு இல்ல பேசாம போ அரோரா. பட் இருந்தாலும் ஒரு காமனரா சொல்லு, இப்படி பேசலாமா, அதுவும் பிக் பாஸ்ல வந்து ஏன் இப்படி சொல்றா, அவளை பத்தி நான் எங்கேயா பர்சனலா பேசிருக்கேனா, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது சொல்றதுக்கு, பட் இருந்தாலும் நான் சத்தியமா சொல்லிருக்க மாட்டேன், நீ சத்தியம் மட்டும் பண்ணாத கம்ருதீன், என் மேல சத்தியமா யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி தானே சேது சார்ட்ட சொன்னேன் அப்படின்னு இந்த அம்மா ஒரு பாயிண்ட் புடிச்சிட்டு நிக்குதே. அது மட்டும் சொல்லாதடா. அந்த பீஸ் நானா இருந்தா அந்த பொண்ணை பத்தி எனக்கு தெரிஞ்சாலும் சொல்லிருக்க மாட்டேன், இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன், நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு நிக்குது இந்த பீஸ். அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிற உங்களோட கியூரியாசிட்டி எனக்கு புரியுது. பட் வேணாம்பா, எல்லார் லைஃப்லயும் ஒரு பாஸ்ட் இருக்கும், தப்போ ரைட்டோ பண்ணிருப்பாங்க, அது அவங்களோட பர்சனல், அது எதுக்கு நம்ம நோண்டிக்கிட்டு, இந்த கேம்குள்ள எப்படி இருக்காங்க அப்படின்றத மட்டும் பார்ப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கேம்குள்ள கமர்கட்டி எப்படின்றது நமக்கு தெரியும், அதை மட்டும் வச்சு ஜட்ஜ் பண்ணுவோம் தவிர்த்து அவரோட பர்சனல் குள்ள எல்லாம் போவேனா. சோ இதை இதோட விட்டுறலாம். என்னப்பா கருத்தூசி போடுற? பட் இத பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ நியாயப்படி இந்த பாரு என்ன பண்றணும், எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, அவங்க ஏதோ அவங்களோட பர்சனல் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி தானே போயிருக்கணும். இல்ல நான் கம்ருக்கு ஆறுதல் சொல்ல வந்தேன் அப்படின்னாலும் யாருமே இல்லாதப்ப ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்கணும். ஆனா அவங்க ரெண்டு பேரும் சீரியஸா பேசுறப்போ என்னது இது, ஓ இப்படியா அப்படின்னு அவங்க என்ன பேசுறாங்களோ அவங்களோட வாயை பார்த்துட்டு இருக்காங்க. நீ கம்ருக்காக வந்தனா நான் அரோராக்காக வருவேன் அப்படின்னு இந்த துஷார் வர இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு செக் கருமம் அப்படின்றத மைண்ட்ல வச்சுட்டு அப்படின்னு ஒரு சவுண்ட் விட்டுருக்காரு. இத பார்த்துட்டு பாரு முறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன முறைக்கிறீங்க அப்படின்னு கேட்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை ஸ்டார்ட் ஆகுது. இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இவன் வேற, ஏன்னா டேய் நானே ஏற்கனவே முடியாம இருக்கேன், ஏன்டா உங்களது எடுத்துன்னு வந்து இங்க நுழைக்கிறீங்க அப்படின்னு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுது இந்த பீஸ். இருந்தாலும் நீ ஓரமா போ, எங்களுக்குள்ள ஒரு புது பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கணும் அப்படின்னு இதுங்க ரெண்டும் அடிச்சுக்குதுங்க. மரியாதை அதெல்லாம் உனக்கு தர முடியாது. அப்ப கிளம்பு.
நான் ஏன் கிளம்பணும்? நான் இங்க தான் நிப்பேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நம்ம அரோரா என்ன பண்றாங்க, அந்த ஒரு கில்ட் ஃபீல்ல என்ன பேசுறது அப்படின்னு தெரியாம, இதுக்கப்புறம் நீ ஆச்சு இந்த பிக் பாஸ் ஆச்சு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு ஏஞ்சி போய் ஆதிரையோட உட்காந்துட்டு குழஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆதிரை என் மேல இருக்கிற ஒரு பாசத்திலையும் என் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. சோ இந்த பீஸு காலில் விழுறதை விட அந்த பைபிள காலில் விழுவோம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் வாலண்டியரா உட்காந்து பேசுறதுக்கு என்னன்னு ஓபிட்டு போடுறாங்க இந்த அம்மா. நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. ஃபைனலி இந்த விஷயத்துல விஷத்திலையும் 1 நம்பர் விஷம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா the great அரோரா. அங்கிருந்து ஒன்னு ரிசீவ் பண்ணி இந்த பக்கம் போட்டு கொடுத்து, இங்க இருந்து வாங்கினதை எடுத்துன்னு போய் அங்க போட்டு கொடுத்து நல்லா போஸ்ட் மாஸ்டர் வேலை பார்த்திருக்காங்க. ஐயோ சாரி, அவங்களையே அசிங்கப்படுத்திக்கிட்டு. ஆனா ஒன்ஸ் அப்பான் டைம் சகுனி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா, அதுல கார்த்தியை வச்சு எடுத்ததுக்கு பதிலா அரோராவை வச்சு எடுத்துருக்கணும். பர்ஃபெக்டா சிங்கா இருப்பாங்க. டிஸ்க்ளைமர் மட்டும் பேஸ்ட் ஆன் த ட்ரூ ஈவென்ட் அப்படின்னு சொல்லி ஹைஃபன் போட்டு அரோரா சின்க்ளேர் அப்படின்னு கீழே போட்டுருக்கலாம். பர்ஃபெக்டா சிங்கா இருக்கும். ரொம்ப கேவலமா இருக்கு. இது நான் போல தூக்க மாட்டிப்பேன். எது எப்படியோ நேத்து எபிசோட் பயங்கர சிறப்பா போச்சு. அண்ட் அன்சீன்ல ஏகப்பட்ட மேட்ரும் சிக்கி இருக்கு. அதெல்லாம் என்னன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.